குட்டி பாப்பா ஒரு வழியா எழுந்துருச்சு. பாப்பாவை பார்த்தா ஹேக்கர் மாதிரியே தெரியல. அப்புறம் அவங்களாம் பார்க்கறதுக்கு வேற எப்படி இருப்பாங்களா? அது எனக்கு தெரியல. ஆனா இவ சூனியக்காரி மாதிரியே இருக்கா. அவங்களாம் ரொம்ப படிச்சவங்க. கிழிஞ்ச பேண்ட் போட்டுக்கிட்டு, கண்ணாடி போட்டுக்கிட்டு, அப்புறம் மூஞ்சில எதையாவது பூசிக்கிட்டு, நுண்ணி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனா இந்த பொண்ணு படிக்கிறவங்க கூட பைத்தியக்காரனா நடு ரோட்டில் சுத்த வைக்கிற மாதிரியே இருக்கிறா. இப்போ எப்படி இருக்கு? தலையில் அடிபட்டிருக்கா? வாந்தி வர மாதிரி இருக்கா? காது குறையுதா? இல்லையா? என்னோட ஷூ எங்க? நீ கீழே விழும்போது அது பறந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லு, ஓகே? என் உயிரை காப்பாத்துனதுக்காக நான் நன்றி சொல்றதா இல்ல மலையிலேருந்து தள்ளி விட்டதுக்கு ஒதுக்கிறதான்னு தெரியல. நன்றி சொல்ல போறியா இல்லை எங்களை உதைக்க போறியா? அந்த டிவைஸை எங்கே வச்சிருக்கேன்னு சொல்றியா? அபுதாபியில் இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு நான் அதை அனுப்பி வச்சிட்டேன். ஈஸியாக பதில் சொல்லிட்டேன். அப்போ உன்னை டார்ச்சர் பண்ணாங்களே அவங்ககிட்டயே சொல்லிட்டியா? நான் உங்களை நம்பல, உங்களை நம்புறேன். எதுக்காக எங்களை நம்பணும்? நாங்க யாருன்னு கூட தெரியாது. நிறையவே தெரியும். நீங்க எக்ஸ்காப் மிலிட்ரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். அந்த ஆளுங்களை அடிச்ச விதத்திலேயே எனக்கு தெரிஞ்சது. டெக் காய் ஹேக்கர் பத்தி சொன்ன விஷயங்களை அவங்களால ஏத்துக்க முடியல. தலைவன் நீங்க, தலைவி ஜோக்கர். தோப்படுறா குருவி கூடு மாதிரி ஒரு தலை. நீ என்ன நக்கல் அடிக்கிற? நான் அழகண்டி. ஏஞ்சி போன மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பேச்ச பார்த்தியா? அது எப்படி கேப்பே விடாம என்ன கலாய்க்கிறீங்க? வாழ்க்கை பைனரி கோட் மாதிரி, ஜீரோஸ் அப்புறம் ஒன்ஸ் தான். ரெண்டு விஷயங்களால தான் எப்படி ஒரு டீமை சேர்க்க முடியும், பயம் இல்லை விசுவாசம். ஆனா அவங்க யார்கிட்டயும் பயங்கிறது சுத்தமா இல்லை. நல்லாவே கணிச்சிருக்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த குருவி கூடு கிட்ட சொல்லு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடும். அவ ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். யுஎஸ் கவர்மெண்ட்காக வேலை செய்றீங்க? கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். டேஷ், பெட்டிக்கு விஷயத்த சொல்லிடு. நாம மிடில் ஈஸ்டுக்கு போக போறோம்.